ஒரு புதிய பயிர், ஒரு பெண்ணின் புதிய முயற்சி. விதையோ ஒரு சந்தேகமாய் இருந்தது. ஆனால் அதன் பழம் மாதம் 80,000 ரூபாய் வருமானமாக விழுந்தது. என்ன பார்க்குறீங்க? ஆமாம், இது கவிதையோ இல்லை கதையோ இல்லைங்க, நடந்த ஒரு உண்மை. வாங்க இதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டிக்கு அருகே உள்ள தாங்கல் கிராமத்தை சேர்ந்த சுகந்தி மற்றும் அவருடைய கணவர் அங்கப்பன், இவங்க 2 பேரும் நெல் உளுந்து பயிரிடுற நிலத்தில் புதியதாக ஒரு ஜாம் புளியங்காய் பயிரிட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் சற்று தயக்கத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அனுபவம் இல்லாமல் வெறும் நம்பிக்கையோடு மட்டும் பயிரிட்ட இந்த ஜாம் புளியங்காய் பயிர் 90 நாளில் அறுவடை செய்யக்கூடியது. இந்த செடியில் 60லேருந்து 70 காய் வரை கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு சுமார் 6 டன் முதல் 7 டன் வரை காய்கள் அறுவடை செய்யலாம். அதுலேயும் இது தோல் பாகமும் விதைகளும் தனித்தனியாக விற்பனை செய்யப்படுவதனால அதிக வருமானம் வருதுன்னு இதை பயிர் செய்த சுகந்தி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதை பற்றி அவங்க சொல்லும்போது, எனக்கு தொடக்கத்தில் இந்த பயிர் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னும், ஆனால் நம்பிக்கையோட பயிரிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் சில மாதத்துக்கு முன்பு ரூபாய் 10,000லேருந்து 15,000 செலவில் பயிர் செய்தேன். தற்போது 80,000 வரை வருமானம் கிடைக்குது. அதுவும் முதல் முறை அப்படின்னா ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் இதை பயிர் செய்தால் எதிர்காலத்தில் உங்களுடைய வளர்ச்சியும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பெண்மணி எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் நவீன பயிர்களை நம்பிக்கையோடு செய்து வருமானம் ஈட்டியிருக்காங்க. நம்ம விவசாயிங்க இன்றைய காலகட்டத்தில் வெறும் நிலத்தில் மட்டும் இல்லை, அறிவிலையும் சரி நம்பிக்கையிலையும் சரி நன்றாக வேர் பூண்டிருக்காங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது. என்னுடைய பேர் சுகந்தி. தாங்கல் கிராமத்தில் 50 சென்ட் ஏக்கரில் நாங்கள் புதுசாக புளிச்சக்காய், ஜாம் புளிச்சக்காயின்னு பயிர் செஞ்சிட்ருக்கோம். விவசாயிகள் எல்லாம் கரும்பு, நெல், மல்லாட்டை, எள் அந்த மாதிரி பயிர் தான் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்ச சார் ஒருத்தவங்க முன்னியத்துலேருந்து விதை வாங்கி சும்மா போட்டோம். ஃபஸ்ட்டு ஹீல்டு ஒரு 85 நாள்லேயே அதை அறுவடை பண்ணிட்டோம். அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை சொல்லி அப்படியே விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கழிச்சு சும்மா விசிட்டர் வந்தோம். வந்து பார்க்கும்போது செகண்டு ஹீல்டுமே வந்து ஃபஸ்ட்டு பண்ண அளவுக்கு அந்த பூ எல்லாமே ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. அதுலேருந்து அந்த பூ, காய், விதை இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே தனித்தனியாக எடுத்து நல்லா காய வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். இப்போ மறுபடியுமே செகண்ட் டைம் வந்து அந்த மாதிரி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நல்ல ஒரு ப்ராசஸ்ஸு. இப்போ என்னை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்காங்க, பக்கத்து கொல்லியில் அவங்க ஒரு 1.5 ஏக்கர் வந்து பயிர் அவங்க போட்டிருக்காங்க. பராமரிப்பு முறையில் எப்படி மேம்? பராமரிப்பு முறைனா ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் ஏர் ஓட்டணும் மேடம். 2 டைம் ஏர் ஓட்டிட்டாக்கா அதுக்கப்புறம் வந்து அந்த விதை மட்டும் தூக்கி விட்டால் போதும். மற்றபடி நாங்கள் ரெகுலராக பாதுகாப்பு பண்ணணுன்றது கிடையாது. தண்ணியுமே வந்து ஒரு 10 days ஒன்ஸ் வந்து தண்ணி வச்சா போதும். களை வெட்டுறது ஒரு தடவை களை வெட்டிட்டா அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. செலவும் ரொம்ப கம்மி தான். அது ஒரு 10 ரூபா இருந்தாலே வந்து எல்லா ப்ராசஸ்லையும் முடிஞ்சிடும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு செலவு. செகண்ட் டைம் வந்து எதுவுமே கிடையாது, தண்ணி வைக்கல, உரம் போடலை, எதுவுமே செய்யலை. இப்போ எல்லாமே செகண்ட் டைமும் இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் விதை போட்டுருவோம். விதை போட்டு ஒரு 15 days ஆனது பிறகு தான் உரம் போடுவோம்.
உரம் போட்டு திரும்ப தண்ணி வச்சுருவோம். திரும்ப 15 டேஸ் கழிச்சு ஒன்ஸ் தண்ணி வைக்கணும். 1 மந்த்துக்கு அப்புறம் களை வெட்டணும். களை வெட்டிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் செடி எல்லாமே வளர்ந்துட்டே வரும். ஒரு 80-85 டேஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இடையில் வந்து வேறு எதுவும் உரம் எக்ஸ்ட்ரா மருந்து அதாவது சீட்ஸ் பூச்சி அதாவது தரை வந்து நல்லா இருக்குது நிலம்னாக்கா நம்ம அதுக்கு ஸ்ப்ரேலாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, மருந்து அடிக்க வேண்டிய வேலை இல்லை. நம்ம வந்து உரம் வந்து எதுவுமே இல்லை ஸ்டோரேஜில் நிலத்தில் அப்படின்னாக்கா அதில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுற மிஷினில் போட்டு அந்த மருந்து மாதிரி அடிக்கிறாங்க. அந்த மருந்து அடித்தாக்கா மேபி ஓகே தான். பூச்சி தாக்குறது எப்படி மேம் இருக்கு? பூச்சிலாம் அந்த அளவுக்கு தாக்காது மேடம். இதில் கீரை செடி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பூச்சிலாம் அந்த அளவுக்கு தாக்காது. நம்ம வந்து நிலம் வந்து ஸ்டேபிளாக இருந்ததுன்னா பூச்சி அந்த அளவுக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டாக்கா மேபி ஓகே தான். இது அறுவடை பண்ணி இதெல்லாம் எங்கே மேம் எடுத்து கொஞ்சம் பண்ணுறோம்? இந்த அறுவடை பண்ணி இளையராஜா சார் தான் எங்களுக்கு சீட் கொடுத்தாங்க. அந்த சார்கிட்டே தான் நாங்கள் எல்லாமே கொடுத்துட்றோம். அவங்களே வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து வெளியில் கொடுக்குறாங்க. மத்திய பிரதேசம் அந்த மாதிரி அவங்க லோடில் எல்லாமே அங்கே தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. விலை வந்து இப்போ 1 கிலோவுக்கு வந்து அந்த காஞ்ச பூ வந்து 100 ரூபான்னு எடுக்கிறாங்க மேடம். அந்த விதை வந்து 25 ருபீஸ். இப்போ இந்த பயிர் வந்து யாருமே வந்து எந்த சப்போர்ட் கிடையாது. எனக்குமே விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியாது. அதாவது இப்போ நிலம் வந்து வீட்டில் எல்லாமே பிரித்து கொடுத்துட்டாங்க. அந்த டைம் வந்து நம்ம பயிர் வைக்கணும், எல்லாமே வந்து புதுசாக பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால தான் இந்த சீட் போட்டோம். இதில் வந்து நம்ம செலவுலாம் எதுவுமே கிடையாது. நம்ம கேஷுவலாக நான் ஒர்க் பண்ணுறேன். யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த ஒர்க்கு சைடில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இது அப்படியே நம்ம கேஷுவலாக சும்மா டைம் கிடைக்கும்போது டைம் பாஸ் வந்து போனாலே போதும். ஒரு அதிகம் செலவும் கிடையாது. இதில் ஒரு 10,000 இருந்தாலே நம்ம போதும். அது செலவு பண்ணிட்டோன்னா மற்றபடி வந்து ஹீல்டு வந்து அதில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு டைம் எல்லாமே எடுத்துட்டோம். அது வந்து ஒரு 40,000 கிட்ட வந்துடும். இப்போ மறுபடியும் இந்த பூ அறுவடை பண்ணுறோம் இல்லையா, அதாவது 50 சென்ட்லேயே 80,000 ரூபாய் வந்து செலவு போக கையில் கிடைக்கிது. அதனால் வந்து இப்போ எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியாத எனக்கே வந்து இந்த அளவுக்கு கிடைக்கும்போது நீங்கள் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்களாம் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. அதனால் கண்டிப்பாக இதை பண்ணலாம். ஆனால் இந்த பயிர் வந்து வெயில் காலத்தில் தான் பண்ண முடியும், மழை காலத்தில் பண்ண முடியாது. வெயில் காலத்தில் அந்த பூவெல்லாம் பறித்து காய வச்சு அந்த மாதிரி பண்ணணும். எனக்கு விதை கொடுத்தாங்களே அந்த சார் வந்து தேனி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, விருதாசலம், உளுந்தூர்பேட்டை அந்த ஏரியா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எல்லாமே அவங்க சீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைமாக நான் தான் இந்த சீடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ணேன். அது விவசாயத்தை பற்றி தெரியவே தெரியாது. நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு எல்லாமே அதாவது எங்கள் வீட்டு சைடில் எல்லாருமே கேட்டாங்க. விவசாயத்தை பற்றி தெரியாது உனக்கு, நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நான் பண்ண எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. 80,000 ரூபா அதில் வந்து எனக்கு லாபம் கிடைச்சிது செலவு போக. ரொம்ப ஹாப்பி. 50 சென்ட்டில் தான் இப்போ நாங்கள் பயிர் வச்சோம். அதில் வந்து இந்த மழை வந்ததுனால இடையில் வந்து 20 சென்ட்டில் அந்த அளவுக்கு எங்களுக்கு கிடையாது. 30 சென்ட்டில் வளர்ந்ததே வந்து செடி வந்து ஒரு 80 கிலோவுக்கு மேலே வந்திருக்கு எங்களுக்கு. அதாவது 150 கேஜி வந்திருக்கு. 150 கேஜி வந்திருக்கு. அந்த பூ எல்லாமே அறுவடை பண்ணது. இப்போ இந்த ப்ராசஸ் இல்லாமல் இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம மழை காலத்தில் இப்போ நெல் அந்த மாதிரியும் அந்த பயிர் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஏர் ஓட்டி அதுக்கப்புறம் வேறு பயிரும் அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த பூவெலாம் காய வைக்கிறாங்களாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த பேக்கரியில் குழந்தைங்க ஜாம்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அந்த ஜாமு செய்கிறதுக்கு தேவைப்படுது. அந்த விதை எல்லாமே வந்து மெடிசனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சுகருக்குலாம் ரொம்ப நல்லது. அது பயிர் வைக்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருமே அதை பண்ணலாம். அதனால் வந்து இது வெயில் காலத்தில் ஆனால் பண்ணணும், அவ்வளோதான் மேம். ஓகே.